விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது. விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி கிடையாது. அது வெளியேற்றுறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், தப்பாக நினச்சிக்கிறோம். நம்ம ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு, பால், எத்தனையோ தப்பான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு சளி பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், லெமன், சாத்துக்குடி இதில் தான் வந்து விட்டமின் சி இருக்குது. கோவிட் அப்போ எல்லாருமே வந்து என்ன கொடுத்தாங்க, விட்டமின் சி டேப்லெட் தானே எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போது நம்ம அந்த விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது. நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் எப்படி நம்மளுக்கு வந்து விட்டமின் சி கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து சளி வந்து நிரந்தரமாக உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அது எடுக்கிறப்போ, விட்டமின் சி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறப்போ நம்மளுக்கு சளி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா அது அந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி கிடையாது. உடம்புல ஆல்ரெடி நம்மளுக்கு உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்து தான் நம்மளுக்கு சளி, ஆஸ்மா, சைனசைட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாகுது. அப்போது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கிறப்போ உடனே இது வந்து நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்குறப்போ அந்த சளி எல்லாமே நம்மளுக்கு வெளியேற்றப்படுது. அது வெளியேற்றுறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், தப்பாக நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த லெமனை வந்து நம்ம எப்படி சாப்பிட்லாம்? லெமன் ஜூஸ் மாதிரி நம்ம சாப்பிட்லாம். லெமனை வந்து தாராளமாக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு எல்லாமே நம்ம கம்மியாக போட்டு ஊற வச்சு நம்ம ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நார்த்தங்காய்லாம் நல்ல விட்டமின் சி சத்து உடையது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சளியெல்லாம் நம்ம பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்களா, சளியை வந்து வெளியேற்ற தான் செய்யும். நெல்லிக்காய் வந்து நம்ம முறைப்படி நம்ம பச்சையாக ஜூஸ் அடித்து குடிக்காமல், சில பேர்த்துக்கு அது சேர்ந்துக்கும், சில பேர்த்துக்கு சேராதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெல்லிக்காயை வந்து நல்லா வேக வச்சு அதோட வந்து வேக வைக்கும் போதே வந்து கிராம்புனா அந்த லவங்கம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமம், இந்த மாதிரிலாம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சு அது ஜூஸ் மாதிரி நம்ம பிழிஞ்சு அது கொஞ்சம் ஒரு 30 ml to 50 ml நம்ம குடிச்சிட்டு வரலாம். விட்டமின் சி சத்தும் கிடைக்கும். மிளகு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால சளியும் நம்மளுக்கு பிடிக்காது. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம், அதில் ஒரு தப்பும் கிடையாது. எடுத்துக்கிறதுனால சளி பிடிக்காது. நம்ம ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு, பால், எத்தனையோ தப்பான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு சளி பிடிக்கும். ஃப்ரூட்ஸ்னால நம்மளுக்கு பிடிக்காது. அது நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், பட் அது வந்து நேச்சுரலாக நம்ம எடுக்க நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரை நல்லா பில்ட் பண்ணி கொடுக்கும். என் பேர் மஞ்சுளா, 63 வயசு ஆகுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது. 2 வேளை பப்பு அடிப்பேன். ரொம்ப மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டுன்னு இருந்தேன். வீசிங் 15 வருஷமாக இருக்குது. ஒரு மாதம் சுகர் வந்து 213 இருந்தது. இந்த மாதம் சுகர் வந்து 178 இருக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது. குறைஞ்சிதான் இருக்குல்ல, பேசவே முடியாது, மூச்சு வாங்கிட்டு இப்போ பரவாயில்ல, இதை நல்லா பேசுறேன். இரும்பலே இல்லைம்மா, அதுனா அதிகமா இருமிலே தான் இருப்பேன். இரும்பு சளி வருது. வளர்ச்சிக்கிறது இருந்தது, அதுவும் பரவாயில்ல. முட்டி வலி இருந்தது, அதுவும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ இங்கே ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன். எல்லாமே நல்லா இருக்குது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குது. மருந்தும் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எந்த குறையுமே இல்லை, நல்லா இருந்து. என் பேர் செல்வகுமார், செல்வப்பாட்டி. நான் வந்து ரிபில்ஸில் இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன். அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோஷன் வந்து லிக்யூட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும். எது சாப்பிட்டாலும் உடனே வித்தின் ஒரு 1/2 hour மேல் நான் மோஷன் போய் ஆகணும். அதனால் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது. வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுக்கிறது கிடையாது. வீட்டில் சாப்பிட்டாலும் உடனே வந்து போகும். ஒரு நாளைக்கு எப்படி தான் போடாது 5 times. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை. இந்த ஃபிட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுங்க. நான் அப்போது தான் வேலை ஜாப் ஒர்க் பண்ணேன். முதல்ல வந்து ஃபிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது, தலை அப்படியே சுற்றும். திரும்ப படுக்கிறது கொஞ்சமாக தான் நான் இதுவாகி எழுந்திருக்கேன். இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு சாப்பிட்டாலே அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இருக்கும்.
மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் மூலிகை மருந்துகள் எடுத்தாலே நமக்கு செட் ஆகிடும். மேடம்கிட்ட வந்து 1 month ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும். வெளியில் ஒரு 50 வயசுக்கு போகிறேன், வெளியில் டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கு. நான் வேலைக்கும் போயிருக்கேன். நான் திருவள்ளூர் கோவர்தன் பேசுகிறேன். எனக்கு வீசிங் இருந்தது. 9 வருஷமாக வீசிங்கில் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன். ஒரு நாளைக்கு 3 இன்ஹேலர் வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன். தற்போது வரை குணமாகவில்லை. தற்போது 1 மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனை வந்து. இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் 2 முறை தான் இன்ஹேலர் எடுத்தேன். இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிறது. என் பேர் கலைச்செல்வி. நான் பெங்களூர்லேருந்து வரேன். எனக்கு மோர் தென் 2 இயர்ஸாக வீசிங் இருந்தது, காஃப் இருந்தது. இங்கே வந்து 1 month தான் ஆயிடுச்சு. 1 month அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு எனக்கு காஃப் இந்த சுத்தமாகவே இல்லை, கிளியராக ஃபுல் கிளியர் ஆகிட்டு இருக்குது. வீசிங் குறைஞ்சிருக்கு, வீசிங் இல்லை எனக்கு சுத்தமாக. இப்போ இன்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அது கூட யூஸ் பண்ணுறது இல்லை நான் இங்கே வந்த பிறகு. ஸோ நான் இங்கே அகெயின் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தப்போ ரெஃபர் பண்ணுவாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.